யாருக்கெல்லாம் கொள்ளு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு கொள்ளு வந்து சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கொள்ளில் வந்து ஓம மிக்சர் போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொள்ளு ஓம மிக்சர் எடுத்து சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, கொள்ளு வந்து சாஃப்டாக இருக்குது, மிக்சர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த சாஃப்ட்டும் க்ரன்ச்சியும் சேரும்போது டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது மாதிரி போட்டு நல்லா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு, இல்லை தேங்காய் சில பேர் போடுங்க, தேங்காவோட கொத்தமல்லி போடுங்க. ஏன்னா கொத்தமல்லி வந்து அதுவும் ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிப்பியாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் ஒருத்தருமே வந்து என் ரெசிப்பியை செஞ்சு பார்க்குற மாதிரிக்கே தெரியல. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அந்தளவுக்கு ஒன்று நானும் செஃப் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி தானியம் ஐட்டம்லாம் நல்லா செய்வேன். என்கிட்ட கேளுங்க, நானும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு மாடுலேஷன் எப்படி பண்ணுமோ அதையும் சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.